அட்டம் டு மர்டருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கா? இருக்கு. அபெட்மெண்ட் ஆஃப் சூசைட்க்கு பனிஷ்மெண்ட் இருக்கா? இருக்கு. அட்டம் டு டெஃப்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கா? இது ஒரு பெரிய டவுட். எக்ஸ்பிளிசிட்டா பிஎன்எஸ்ல எங்கேயோ அட்டம் டு டெஃப்ட்டுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கல. பட் இம்ப்ளிசிட்டா வந்து கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 62 ஆஃப் த பிஎன்எஸ்ல தான் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு அஃபென்ஸ்க்கு அபெட்மெண்ட்டும் இல்லை, அட்டம்ப்டும் இல்லை, அண்ட் தென் வந்து கான்ஸ்பைரசி, இது மூணுத்துக்குமே வந்து அந்த செக்ஷன்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கல. பட் அந்த அஃபென்ஸை பத்தி மட்டும் பேசியிருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் அஃபென்ஸ்லேருந்து ஆஃப் ஆஃப் த பனிஷ்மெண்ட் வந்து அந்த அட்டம்ப்டோ இல்லைனாட்டி அபெட்மெண்ட்டோ இல்லைனாட்டி கான்ஸ்பைரசியோ, இது மூணுத்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணவங்களுக்கு அந்த ஆஃப் ஆஃப் த பனிஷ்மெண்ட் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெஃப்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தெஃப்டை பார்த்தீங்கன்னா 303 செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. வெறும் தெஃப்டை கமிட் பண்ணா மட்டும் தான் என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 years இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன் ஆர் போத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இப்போ இந்த வந்து அட்டம் டு டெஃப்ட் பண்றாங்க, அட்டம் டு டெஃப்ட் பண்ணா அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்களா கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது சொல்லலை. ஸோ அப்போதான் நம்ம வந்து செக்ஷன் 62 வந்து நம்ம வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்டம் டு டெஃப்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த பனிஷ்மெண்ட். ஸோ 3 yearsல ஆஃப்னா எவ்வளோ? 1.5 years. ஸோ அதுதான் இதுக்கான பனிஷ்மெண்ட்.